அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? அப்போ மேச ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிச்சு என்னடா பண்ணுவோம், எப்படிடா சமாளிப்போம், இதை சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20-30% மாற்றக்கூடிய அமைப்பில் இன்றைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ராசி மாதம் வந்து எதிர்மறையான விஷயத்தை உடைக்க போகுது. எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய இன்னல்கள், இதை எப்படா சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்க உங்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக ஏற்படும். இப்போ காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் ரொம்ப உண்மையாக லவ் பண்ணேன், பாசம் வச்சேன், கடைசியில் என்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மேசராசி என்பதாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்களை காதல் பண்ணி கஷ்டப்படுத்தி உண்மையாக உணர்வுபூர்வமாக இருக்குன்னு சொல்லி ஏமாத்தின அது யாராக இருந்தாலும் சரி, அவன் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு கொண்டு வந்து நிற்பாங்க. தன்னுடைய தவறை உணர்வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தன்னம்பிக்கையாக இருக்கணும். மேச ராசிக்குன்னு ஒரு பொதுவாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, விட்றா பார்த்துக்கலாம், என்னால் முடியாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தன்னம்பிக்கை மட்டும் விட்டு கொடுக்காது. மேச ராசிக்காரங்க எங்கே உங்களுடைய தன்மையை, உங்களோட செயல்பாடை இழக்கிறீங்கன்னா ரொம்ப பாசம் வைக்கிறது, ரொம்ப பிரியம் வச்சு போய் லாக் ஆகிடுங்க. அந்த லாக்லேருந்து ஈஸியாக நீங்கள் வரமாட்டீங்க, ஆனால் உங்களை லாக் பண்ணவங்க ஈஸியாக உங்களை விட்டு போயிடுவோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சூழ்ச்சினால தான் உங்களை லாக் பண்ணுறாங்க. அந்த சூழ்ச்சியை உடைக்கணும்னா யார் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும், நீங்கள் தைரியமாக இருக்கணும். அப்படி இருந்தால் உறுதியாக உங்களை அடிக்க ஒரு ஆளாலும் யார்கிட்டையும் கையேந்தி கடன் வாங்காதீங்க. கடன் மட்டும் வாங்குறத நிப்பாட்டிக்கோங்க. அதுபோல் யாருக்காவது கடன் வேணும் அப்படின்னு அவங்க போய் கேட்க வர இடத்துல ஜாமீன் கேட்கறதுக்கு யாரையா கூட்டுவான்னா நீங்கள் முந்திரி கொட்டை மாதிரி போய் நின்றாதீங்க. உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் கூட முடிஞ்ச அளவு அவாய்ட். ஏன்னா கொடுத்த பணமும் திரும்ப வராது. யாரெல்லாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களோட லைஃப்பில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 நாளாக ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க. நிறையா குழப்பம் இருக்குது. எது முடிவெடுக்க, என்ன முடிவெடுக்க, இது சரி வருமா சரி வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம உணர்றது. உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னென்னா, பெருமாள் கோயிலுக்கு போகணும். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழையிற மாதம் தான் புரட்டாசி மாதம். அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்கள், புதன் பகவான். புதன் பகவான் இங்கே தான் திரிகோண ஸ்தானம் பெறுகிறார். அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, உங்களால் வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும், எல்லாருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும். நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற 11 மாதங்கள், கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் 12 மாதம், இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா 11 மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீ உணர்வுபூர்வமாக உணர முடியும். ஓகேவா? அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான். ஓகேவா?
யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க. ஐயா, நான் ரெகுலராக போயிருக்கேன். பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நான் இன்னும் கும்பிடுவேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலனுக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி உள்ளே நுழைகிறார். அதாவது 17/9/2025 புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார். சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தான் இருப்பார். புரட்டாசி 16ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி துலாம் ராசிக்குள்ளே தான் இருக்கார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்து சிம்ம ராசியில் இருக்கிறார். கேதுவோடு இணைந்த சுக்கிரவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, சூரியனுடன் இணைந்த சுக்கிரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம். அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய தாரக மந்திரமாக வைத்து எப்பொழுதும் முதன்மையான நபராக இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார்கள். அப்போ மேச ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிச்சு என்னடா பண்ணுவோம், எப்படிடா சமாளிப்போம், இதை சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக கிரக ரீதியாக, அதாவது கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20-30% மாற்றக்கூடிய அமைப்பில் இன்றைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் வந்து எதிர்மறையான விஷயத்தை உடைக்க போகுது. எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய இன்னல்கள், இதை எப்படா சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்க உங்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக ஏற்படும். அதற்கேற்றவாறு உங்களுடைய முயற்சியும் சூப்பராகும். சும்மா சர்வசாதாரணமான முயற்சி எடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் என்ன சொல்லணும்னா அந்த அசுர வேக முயற்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வேக முயற்சிகள் எடுத்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய அமைப்புகள் சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதேபோல் யாருக்கெல்லாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப போராடுறீங்களோ, அதாவது ஒன்று திருமணம் முடிக்கிறதுக்காக வரன் தேடி ஊராக வரன் தேடி எவ்வளோ பயோடேட்டா கொடுத்தாச்சு, எவ்வளோ விஷயங்கள் செயல்படுத்தி பார்த்தாச்சு, ஆனால் வரன் முடியவே மாட்டேங்கி அப்படிங்கிற கவலையில் இருந்தீங்கன்னா உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு திருமணத்துக்குரிய செயல்பாடுகள் இயங்க போகுது. அது எப்போக்குள்ளே மேக்ஸிமம் அமையும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 24 வரையும் வச்சுக்கோங்களேன், 23-24 வரையும் உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு இயக்கம் உருவாகும். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அந்த வீட்டின் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் வரன் தேடி ஏரியாவாக சுற்றிருப்பீங்க, ஊராக தேடி பார்த்துருப்பீங்க, நிறையா பயோடேட்டா மூவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கரெக்டான ஒரு மேட்சிங் உங்களால் அமைக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஈஸியாக உங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே அல்லது உங்கள் ஏரியாவிலேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு ஏற்ற வரன் இருக்கும். மேக்ஸிமம் இன்னொரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் அடுத்து ஒரு 4 தெரு தள்ளி கூட வீடாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. என்னடா நானும் ரொம்ப நாளாக தேடினேன், கடைசியில் இங்கனக்குள்ளேருந்து ஒரு வரன் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் ரொம்ப உண்மையாக லவ் பண்ணேன், பாசம் வச்சேன்,
கடைசியில் என்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மேசராசி என்பதாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்களை காதல் பண்ணி கஷ்டப்படுத்தி உண்மையாக உணர்வுபூர்வமாக இருக்குன்னு சொல்லி ஏமாத்தின அது யாராக இருந்தாலும் சரி, ஓகேவா, உங்களுடைய நபர்களில் யாராக இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு கொண்டு வந்து நிற்பாங்க. தன்னுடைய தவறை உணர்வாங்க. உங்களை போல ஒரு நல்ல ஒரு நபரை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களை தேடி வந்து பேசுவதற்கான சூழ்நிலைகளாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க. கண்டுக்கிறாமல் போயிட்டே இருங்க. அவங்க வந்து உங்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலைன்னா பாருங்கள், அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் தன்னம்பிக்கையாக இருக்கணும். மேச ராசிக்குன்னு ஒரு பொதுவாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, விட்றா பார்த்துக்கலாம், என்னால் முடியாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தன்னம்பிக்கை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லிக்கிட்டு இருக்கோம், மேச ராசிக்காரங்க எங்கே உங்களுடைய தன்மையை உங்களுடைய செயல்பாடை இழக்கிறீங்கன்னா, ரொம்ப பாசம் வைக்கிறது, ரொம்ப பிரியம் வச்சு போய் லாக் ஆகிடுவீங்க. அந்த லாக்லேருந்து ஈஸியாக நீங்கள் வரமாட்டீங்க, ஆனால் உங்களை லாக் பண்ணவங்க ஈஸியாக உங்களை விட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா, அந்த பாசத்துக்கு அடிமையாகாதீங்க, ஓகேவா. அன்புக்கு அடிமையாகிறது, பாசத்துக்கு அடிமையாகிட்டு ஐயோ என்ன பண்ண தெரியலையேங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் ரியலாக நீங்களாக இருந்தாலே எல்லா விதமான சூழ்ச்சியும் உங்களால் அடிக்க முடியும், ஓகேவா. இங்கே சூழ்ச்சி தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, சூழ்ச்சினால தான் உங்களை லாக் பண்ணுறாங்க. அந்த சூழ்ச்சியை உடைக்கணும்னா யார் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும், நீங்கள் தைரியமாக இருக்கணும். அப்படி இருந்தால் உறுதியாக உங்களை அடிக்க ஒரு ஆளாக முடியாது, ஓகேவா. தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குது, தொழிலில் உள்ள போட்டி பொறாமை எல்லாம் விளையிடும், ஓகே. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் யார்கிட்டையும் கையேந்தி கடன் வாங்காதீங்க. கடன் மட்டும் வாங்குறத நிப்பாட்டிக்கோங்க. அதுபோல் யாருக்காவது கடன் வேணும் அப்படின்னு அவங்க போய் கேட்க வர இடத்துல ஜாமீன் கேட்கறதுக்கு யாரையா கூட்டுவான்னா, நீங்கள் முந்திரி கூட்ட மாதிரி போய் நின்றாதீங்க. உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் கூட முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுவீங்க. ஏன்னா கொடுத்த பணமும் திரும்ப வராது. அதுபோல் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அந்த எவ்வளோ தொகையோ அந்த தொகையை யார் கட்டணும்? நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும், ஓகேவா. அதனால் முடிஞ்ச அளவு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மற்றவர்களுடைய பிரச்சனையை தலையிட வேண்டாம். 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்காரு, ஓகேவா. அப்போ நீங்கள் உங்களுடைய இயக்கம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி மட்டும் இருந்துட்டிங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி நடை போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உண்மையிலே உங்களுக்கு சூப்பராக இருக்க போது. நம்மளுடைய மேசராசி என்பர்களில் யாரெல்லாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ, உங்களோட லைஃப்பில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 நாளாக ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க. நிறையா குழப்பம் இருக்குது. எது முடிவெடுக்க, என்ன முடிவெடுக்க, இது சரி வருமா சரி வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம உணர்றது அப்படி இருக்குது. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 60 நாளாக ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, ரொம்ப ஒரு அழுத்தத்தில் இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 3-4 மாதமாகவே மேசராசிக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுது. அதை தாண்டி ஒரு 60 நாளாக ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்ம மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரங்க, உங்களுக்கான வழிபாடு உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் வழிபாடை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் நம்மளுடைய மேச ராசியில் பரணி நட்சத்திரக்காரங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. அதேபோல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கான வழிபாடு வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கட்டாயமாக உங்களுக்கான வழிபாடு குறைந்தது நீங்கள் அனுப்பி 3 நாளில் உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் என்பதை உங்களிடம் தாழ்மையோடு கூறிக்கொள்கிறேன். ரிஷப ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? ரிஷபராசி சொல்லுங்கள். ரிஷபராசிக்கு என்ன சொல்ல வரீங்க? என்ன தான் சொல்ல வரீங்க சொல்லுங்கள். ஏற்கனவே ஒரு 1.5 வருஷமாக ரொம்ப டிப்ரெஷன்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி போய்கிருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையில் எப்போ ஒரு ஏறுகட்டம் வரும், எப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம். அப்படின்னு காத்திருக்கின்ற நம்மளுடைய அன்பார்ந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் அமர்ந்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களில் மன அழுத்தம்,
மிகப்பெரிய போராட்டம், என்ன பண்ணனே தெரியல, ஒரு குழப்பமாகவே இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய டிப்ரெஷனை சந்திக்கேன் அப்படிங்கிற நினைக்கிற நம்மளுடைய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கிரக ரீதியாகவே உங்களுக்கு நினச்ச விஷயங்களில் உள்ள நடக்க முடியாமல் என்ன விஷயங்கள்லாம் தடை ஏற்பட்டுச்சோ, இதை நினச்சேன், இதை செஞ்சு இந்த முடிச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், ஆனால் எனக்கு ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சு, நான் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ, அந்த வருத்தங்களை, அந்த கவலைகளை எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாரு, சூரிய பகவான் நீக்கி தர போகிறார். தடைகள் இல்லாத ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். உங்களால் முடியும்னு உங்களை சூரிய பகவான் ஒரு இயக்க போகிறார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு உண்டு, அவ்வளோ பெரிய சக்தி உண்டு, பவர் அப்படிங்கிறது. எப்படி வந்து ஒரு வண்டிக்கு பெட்ரோல் முக்கியமோ, வண்டி இருந்தால் ஓடிடுமா? ஓடாதில்ல, பெட்ரோல் ஊற்றுனா தானே ஓடும். அப்போ வண்டிக்கு பெட்ரோலோ டீசலோ இருந்தால் தானே முக்கியம், அது இருந்தால் தானே வண்டி ஓடும். இப்போ டீசலில் ஓடுற வண்டினா டீசல் வேணும், பெட்ரோலில் ஓடுற வண்டினா பெட்ரோல் வேணும். அதே கரண்ட்டில் இப்போ வந்துருச்சு, கரண்ட்டில் அந்த கரண்ட் சப்ளை பேட்டரியில் பவர் வேணும்ல. அப்போ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் அப்படிங்கிறது எங்கேருந்து இயக்கப்படுதுன்னா ரிஷபராசிலேருந்து தான் இயக்கப்படுது. ரிஷபராசிக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு எனர்ஜியை கொடுப்பாங்க. நான் மட்டும் இயங்கவில்லை, உங்களுடைய இயக்கத்தை நான் இயக்கி தரேன்னு சொல்லி அயராது பாடுபடுகின்ற நபர்களில் ரிஷபராசி நபர்களும் முதன்மையானவர்கள். ஒரு வேலையை அவங்க கையில் கொடுத்து இதை பார்ப்பா, இதை செஞ்சு முடிப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய வேலையை பார்க்குறத விட்டுட்டு கொடுத்தவங்களுக்கு வேலையை முடித்து கொடுத்து தான் உங்கள் வேலையவே கவனிப்பீங்க. எத்தனை நபர்கள் ரிஷபராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அந்த கம்பெனிக்காகவே செலவழிச்சிட்டு கடைசியில் இந்த 1.5 வருஷத்தில் வெளியே போய் சொல்லி அனுப்பிவிட்டு ரொம்ப மனசார கஷ்டப்பட்ட ரிஷபராசி என்பவர்கள் அதிகமான பேர். நிறைய டிப்ரெஷன் சந்திச்சிங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம்னாலே தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு தியாகம் செய்பவர்கள் என்று தான் அர்த்தம். அப்படி தான் உங்களெல்லாம் சொல்லலாம். உங்களுக்காக எப்பப்பா வாழ்வேன் அப்படின்னா தெரியலையப்பா அப்படிம்பீங்க, அசால்ட்டாக சொல்லுவீங்க. தெரியலையே, நினைக்கிறேன், என்ன முடியலையே. நான் வந்து அந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டாக அந்த கம்பெனி மேலேயும் இந்த நிர்வாகத்து மேலேயும் நான் ரொம்ப உயிரை வச்சிட்டேனே, என்னை அவங்க ரொம்ப நம்பினாங்கன்னு சொல்லி நம்பினேன் அப்படிங்கலாம் நீங்கள் மனதார வார்த்தைகளால் நிறைய மனசார கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த கஷ்டம், கவலை, போராட்டம் என்பது கிட்டத்தட்ட இந்த கோச்சார கிரகங்கள் ஒரு 20-30% உங்களை ரிலீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்போகுது, உங்களுக்கான ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் ஒரு 24ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவசரப்பட்டுற வேண்டாம், நிதானமான முடிவு. இந்த மாதம் எண்டு வரையும் கிட்டத்தட்ட இந்த மாதம் பலன்களில் இந்த மாதம் எண்டு வரையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவு எடுத்தால் உங்களை ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் மற்றவங்க லாக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து செயல்பட்டால் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி கனி எங்கே இருக்குது, பக்கத்தில் அப்படி பறிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதை பறிக்க வேண்டிய சூழ்நிலை, அதை இயக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த இயக்கத்தில் உங்களுக்கு உறுதியாக நன்மை வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்காக இனிமேல் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வேலை, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய செயல்பாடு என்று தன்னிச்சையாக கூட செயல்படலாம், தப்பே கிடையாது. போதும், நீங்கள் மற்றவங்களுக்காக அப்படியே தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்ததெல்லாம் போதும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் உருவாக்கின பிறகு நீங்கள் மற்றவங்களுக்கு போய் உதவி செய்வீங்க. யார் வேண்டாம்னு சொல்ல போகிறா? உங்களை தடை போட்டு அதென்ன சொன்னால் வெள்ளாற்று நீரை வந்து நிப்பாட்ட முடியுமா? அது என்ன பண்ணும், எவ்வளோ பெரிய அணையை கட்டினாலும் ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது என்ன ஆகும், ஒட்டச்சி சதுரை வச்சுட்டு ஓடிடும்ல. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களை போய் யார்ட்டையும் அன்பு காட்டாத, யார்ட்டையும் பாசம் காட்டாத, மற்றவங்களுக்கு உதவி செய்யாதனா கேட்கவே மாட்டீங்க.
அப்படி உங்களை அந்த நீ உதவி செய்கிற நபர்கள் உங்கள்கிட்ட உபயோகப்படுத்திட்டு உங்களையோ உங்கள் பொருள்களையோ உங்களுடைய கான்செப்ட் எதையோ பயன்படுத்திக்கிட்டு உங்களை வெளியே போன்னு சொல்லி தள்ளி விட்டால் கூட நீங்கள் அப்பயுமே என்ன நினைப்பீங்கன்னா, என்னன்னு தெரில, டென்ஷன் ஆகிட்டான், அவன் டென்ஷன் ஆகும்போது நான் போயிருப்பணும், அவங்க டென்ஷன் ஆகும்போது நான் போயிருப்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நீங்கள் வைப்பீங்க. அப்போ அங்கேயுமே உங்களுக்கு சுயநலம் இல்லாமல் பொதுநலமே இருக்கிறது. அப்போ இந்த கிரகங்கள் ரீதியாக நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாமே எங்கே இருக்குது? உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் பிறந்ததுலேருந்து உங்களுடைய வெற்றிக்கனி உருவாக போகிறது, மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகிறது, மாற்றங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு, முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது? பொதுவாகவே பார்த்திங்கன்னா, ஒரு அறிவாளி, ஒரு சுயநலம் இல்லாத மனிதன் அப்படின்னா நம்ம மிதுன ராசியை எடுத்துக்கலாம். நீங்கள் தான் எப்பொழுதுமே ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருப்பீங்க, ரொம்ப அறிவாளி. ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு சரியான தீர்வு, ஒரு பிரச்சனைக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கணும்னா அது உங்களை கூட்டு வச்சு பேசணும்னா நீங்கள் சரியான தீர்வு, யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல், மனதார அவங்க சரியாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சுய சிந்தனை மூலமாக வெற்றி கொடுப்பீங்க. ஆனால் இங்கே என்னென்னா, சுயநலம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. சுயநலம்னா என்னன்னு கேட்பீங்க. சுயநலம்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர் தான் நீங்களாம். அந்த சுயநலம் இல்லாதனால தான், அதான் என்ன சொல்கிறேன்னா, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிபட்ட மாதிரி தான் நீங்கள் இடிபட்டுகிட்டே கிடைக்கும். இங்கிட்ட இவங்களுக்காண்டி பேச முடியல, அங்கிட்ட அவங்களுக்காண்டி பேச முடியல, நடுவில்னு இடிபட வேண்டிய சூழ்நிலை. அப்போ இந்த 2 பேர்ட்டு தப்பிக்கிறதுக்கு ஐடியா என்றைக்கா யோசிச்சிருப்பீங்கன்னா யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா 2 பேருமே உங்களுக்கு கண்ணுக்கு நல்லவங்களாக தான் தெரியுறாங்க. உங்களை அடித்து துவைச்சி காய போட்டு வச்சா கூட நம்மளை வெண்மையாக்குறது தானே, நம்மளை ஒரு புதுசாக்கிறதுக்கு தானே நம்மளை அடித்து துவைச்சாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெருந்தன்மையான மனசை கொண்டவங்க தான் நம்மளுடைய அன்பு மிதுன ராசி அன்பர்கள். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலும், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே, வெள்ளி காசு எப்போதுமே நம்ம பையிலே அப்படிங்கிற மாதிரி தான். அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டே நீங்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க. இந்த மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசுகிற ஆள் நீங்கள் கிடையவே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, இந்த மாதம் நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் செயல்படுவேன், இயல்பாகவே என் குணம் தான், இந்த வட்டம் கொஞ்சம் நான் அதிகமாக ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்பு சாதகமாக இருக்குது. அதேபோல் வேலை நிமித்தமான செயல்பாடுக்காக வெளியூரில் போய் கஷ்டப்படுற, அல்லது வெளி மாநிலத்தை போய் கஷ்டப்படுற, அல்லது வெளிநாட்டிலே கஷ்டப்படுற அன்பு நேர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மாற்றம் உண்டு. அவர்களுக்கு இந்த இன்னல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், இது எப்படி என்ன சொன்னால் குறுக்கு புத்தியா நல்ல புத்தியா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசித்து நிறைய டிப்ரெஷன்ஸ் வந்துச்சுப்பீங்க. அப்போ இந்த மற்றவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, மற்றவங்களுடைய கேரக்டரை புரிந்து கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு திறன் இல்லை என்று மற்றவங்க நினச்சிக்கிருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுக்காக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சிந்திக்கிறதை விட நீங்கள் 50 மடங்கு எக்ஸட்ரா சிந்திப்பீங்க. ஆனால் இங்கே என்னென்னா, நீங்கள் முழுசாக அவங்க நம்புறீங்க பார்த்தீங்களா, அந்த நீங்கள் நம்புகிற ஒரு விஷயந்தான் உங்களை அப்படியே கழுத்தை பிடிச்ச மாதிரி லாக் பண்ணுது. பேசக்கூட முடியலைங்க, உங்களால் எந்த வார்த்தையும் ரியாலிட்டியாக பேச முடியல. உங்களுக்கு தெரியுது, உங்கள் மனசுக்கு தெரியுது இது தப்பு தான் செய்கிறாங்க, இவங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்க, அல்லது நம்ம கூட உள்ளவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசார ரியாலிட்டியாக தெரியும். ஆனால் அவ்வளோ தெரிஞ்சும் உங்களால் என்ன பண்ண முடியல, உணர்வுபூர்வமாக இவங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை.
அப்படி புரிஞ்சுக்கொள்ள முடியலைங்கிறனால என்ன பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகிங்க. ஐயோ என்னடா பண்ணன்னு தெரியலையே, ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுறாங்களே, தலையை பிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை லாக் பண்ணுறாங்க. இதில் நம்மளுடைய மிதுன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ, அரசாங்கம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுத்துக்கிருக்கீங்களோ, அத்தனை விதமான நபர்களுக்கும் வாழ்க்கை தலைகீழாக மாற்றியமைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு. அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. அல்லது அரசாங்க வேலையில் ப்ரமோட் ஆகிட்டேன், அதாவது ப்ரொமோஷன் ஆகி போகிறது, மேலே போகிறது, ப்ரொமோஷனாக கீழே போகிறது. அப்போ நான் ஒரு நல்ல நிலைமைக்கு இருந்தேன், இனி நான் நம்பி என் கூட உள்ளவங்ககிட்ட நம்பி சாப்பிடும்போது நான் சொன்னேன், இல்லை பேசும்போது சொன்னேன், அவங்க கடைசியில் நல்லவங்களாக அவங்களுடைய உருவாக்கத்தை உருவாக்குவதற்காக என்னை தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால் நான் இன்னும் இந்த போராட்டத்தை விட்டு வெளியே வரல, ஒரு மன அழுத்தத்தை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிற அன்பார்ந்த நம்முடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது. மன போராட்டத்திலிருந்து விடிவு காலம், கடன் பிரச்சனையிலிருந்து விடிவு காலம், கல்யாணம் முடிப்பதற்கான ஒரு இனிமையான காலம், திருமணத்துக்கு நிறைய வரன் பார்த்து முடியலை, அமையலை, என்னடா பண்ணன்னு தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுற அத்தனை விதமான மிதுனராசி என்பவர்களுக்கும், திருமணத்துக்காக வரன் தேடுற அத்தனை விதமான மிதுனராசி என்பவர்களுக்கும் திருமண பாக்கியம் அமைத்து கொடுப்பதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் உண்டாக போகிறது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எப்பா தலையை பிச்சுக்கிருவேன் போலக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை. என்னுடைய கணவர் என்னை ஏமாற்றி முடிச்சிட்டாங்க, என்னோடய மனைவி என்னை ஏமாற்றி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அத்தனை விதமான மிதுன ராசி அன்பர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனநிலை, அற்புதமான ஒரு சூழ்நிலை, அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பை நீங்கள் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கடக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே தன்னலமற்ற நிலையில் மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் மற்றவர்களுடைய கவலைகளையும் உணர்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய நபர்கள், மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழக்கூடிய நபர்களில் முதன்மையான நபர்னு நீங்கள் தான். ஒரு மனிதன் வந்து ஒரு 50% 50 கிலோ வெயிட்டு அல்லது 100 கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோ வெயிட்டை தூக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா குறைஞ்ச 150 கிலோ தூக்கிக்கிடுவீங்க. இது எப்படி வெயிட்டுனா என்னதுன்னா அரிசி பை கிடையாது, பிரச்சனைகளை. உங்கள் பிரச்சனையே உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 50 கிலோ 60 கிலோ இருந்தாலும் மற்றவங்க ஒருத்தவங்க கவலைப்பட்டுட்டாங்கன்னா உடனே ஓடோடி போய் நின்று அவங்க பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு ஆறுதல் கூறிடுவோம், எப்படியாச்சும் நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சுருவோம் அப்படின்னு ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைய அழுதனே சாப்பிட்றத கூட போட்டுட்டு ஓடி போய் உதவி செய்வாங்களோ, அதாவது உதவி செய்வாங்கன்னா பார்த்துக்கிடுவாங்களோ குழந்தைய, அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் கூட இருக்க அத்தனை பேரையுமே உங்களுடைய குழந்தையாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம நம்பினாங்க, நம்ம கூட இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நம்ம மூலமாக நடந்துடணும் அப்படிங்கிற அதாவது மனநிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனசு ஃபுல்லாக அப்படி தான் உங்கள் சுற்று வட்டாரத்தை நம்பி அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ கையில் பார்த்தா ஒன்றும் இல்லை, கையில் மோதிரம் போடுதேன் இல்லை, செயின் போடுதேன் இல்லை, எல்லாமே இல்லைங்கிறது தான் இப்போ அதிகமாக இருக்குங்கிறது எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டது. அது 7.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட பாடு, முன்னாடி போனால் உதைக்கிறாங்க, பின்னாடி போனால் இடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வாங்கின அடி வேதனைலாம் அவ்வளவு. யார் உண்மையாக அன்பு வச்சுருக்கான்னு சொல்லி இன்னும் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதான் உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு மனசார கஷ்டப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு நம்ம சொன்னனே அந்த கடகராசி என்பவர்கள், ஐயா நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மையா அப்படின்னு சொல்லி
நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கமாண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கிரகங்கள் அப்படி தான் உங்களை லாக் பண்ணி வச்சுருந்துச்சு. ஆனால் இந்த லாக்லேருந்து ஒரு சின்ன ரிலீஸ் கிடைக்க போகுது. நம்முடைய கடகராசி என்பவர்கள் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்காக மட்டுமே சுயநலமாக இனிமேல் நீங்கள் யோசிக்கலாம், தப்பே கிடையாதுங்க. சுயநலமாக இனிமேல் நீங்கள் யோசிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா உறவு அப்படிங்கிறதுக்காக இனிமேல் நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை தான் ஜாதகத்திலே உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்குது. அப்போ இந்த காலத்தில், இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தாமல் போனால் பாதிப்பு யாருக்குன்னா மீண்டும் மீண்டும் உங்களுக்கே. அப்போ பயன்படுத்த வேண்டிய நிலை, பயன்படுத்த வேண்டிய ஆப்ஷனை யார் உபயோகப்படுத்துகிறோம்? நீங்கள் தான் உபயோகப்படுத்துகிறோம். ஓகேவா? உங்களுடைய முயற்சிகளில் உள்ள தடைகள் குறைய போகுது. உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. யாரெல்லாம் கடகராசியில் வேலை இல்லைன்னு சொல்லி வேலையை இழந்துட்டு போராடுறீங்களோ, யாரெல்லாம் தொழிலில் ஒரு சரியான பாதையை அமைக்க முடியலைன்னு சொல்லி போராடுறீங்களோ, அத்தனை விதமான நபர்களுக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உண்டு. வேலையை இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உறுதியாக ஏற்பட போகுது. அதே போல் கடக ராசியில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. கடகராசி என்பவர்களில் தற்போது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 நாள் டைம் சரி, 55 நாள்லேருந்து 60 நாளாக எடுக்கிற எல்லா விஷயங்களும் தவறாக போய் முடியுது. கூட இருக்கவங்க எல்லாருமே இப்போ வந்து நமக்கு ஏதோ 10 பேர் கூட உட்காந்தாலும் நீங்கள் மட்டும் தனிச்சு விடப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுடைய மனநிலை எப்படி வருதா, இல்லை இவங்க சுற்றுள்ளவங்களும் உங்களை அப்படி வச்சு செய்கிறாங்களான்னா உறுதியாக மனநிலையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சுற்றி உள்ளவங்க இப்போ அவங்களுடைய சுய ரூபத்தை காட்டிக்கிருக்காங்க. அவங்களுடைய சுய தன்மை தெரியுது உங்களுக்கு. இப்போ தான் உணர்வுபூர்வமாக புரியுறீங்க. ஓ, அப்போ இவ்வளோ நாளும் நம்மளை பயன்படுத்தினாங்களா, இவ்வளோ நாளும் நம்மளை தான் இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய என்ன சொல்கிறேன்னா வெறுப்புத்தன்மையை உங்கள்கிட்ட அப்படியே ஒரு அக்னி மலை எப்படி பொழியுமோ அதே மாதிரி உங்கள்கிட்ட காட்டுறாங்க. அப்போ ஒரு விரக்தி உங்களுக்கு இப்போ ஏற்படுது. அப்போ நம்மளுடைய கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விரக்தி, இந்த பிரச்சனை, இந்த கவலை, இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியேறுவதற்கு வழி இருக்கா, அதற்கான வழிபாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக உள்ள அழுத்தத்தை நீக்க, இந்த ஒரு மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வழிபாடு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கிறத நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. கமெண்ட்ஸில் கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க. நீங்கள் உங்கள் பேர், எந்த ஊர்னு சொல்லி போட்டு, ஐயா நான் பூச நட்சத்திரம் எனக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறேன், சார் நாஞ்சரி, ஐயா நாஞ்சரி போட்டு விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு தெளிவான பதில், தீர்க்கமான பதிலை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுறேன். குறைஞ்ச ஒரு 3 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஓகே, வேணா நிறைய நபர்கள் எல்லா ஊர்லேருந்து கேட்டுக்கிருக்காங்க. அப்போ அவங்களுக்கான பதில் எங்கேருந்து கிடைக்கும்? உடனே கிடச்சிருமா? இல்லைல்ல, கொஞ்சம் ஒரு 3 நாள் உங்களுக்கு கட்டாயமாக நான் வந்து கொடுத்துருவேன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கான மாதம், அதான் முக்கியம் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த மாதத்தையும் வந்து கூட இருக்கவங்களுக்காடி சொல்லிச்சிட்டு ஐயோ நம்மளால் எப்போயும் வாழ முடியும், நம்ம எப்படா வாழ்வோம் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. எடுத்துக்கோங்க, புரட்டாசி 1ஆம் தேதி பிறந்திருந்து ஜம்முன்னு உட்காருங்க, உங்களுடைய ஒரு டீட்டெயில்ஸ் எழுதுங்க, என்னென்னலாம் தேவை, என்னென்னலாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சு ப்ராப்பராக அதுக்கான பிளான் போடுங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். அடுத்த மாதம் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பல போராட்டங்கள்லேருந்து விடுதலை கொடுக்க போகுது. நிறைய பிரச்சனை, நிறைய கவலைகள், நிறைய துன்பங்கள். எப்பப்பப்பப்பா அடடா சாமி என்ன பண்ணே தெரியல. உங்களுடைய பிரச்சனையை விட மற்றொரு பிரச்சனைக்கு போய் தலையிட்ட போகிறத நீங்கள் படுற பாடு பெரும்பாடு. சிம்ம ராசிக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா
வெற்றிகரமான தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம் புரட்டாசி மாதம் தான். நீங்கள் அப்படியே பக்காவாக பிளான் போட்டு அடிக்கலாம். இத்தனை நாளாக உங்களெல்லாம் பிளான் போட்டு அடித்தாங்கல்ல, எப்படிலாம் புரட்டி வச்சு செஞ்சாங்க, அப்படியே நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை படுத்துனாங்களா இல்லையா? ஒரு வார்த்தை பேசக்கூட நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட போராட்டங்கள், இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறேன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தங்கள் இருந்துச்சுல்ல. வேலையில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கீங்க. வேலையை விட்டு போயிடுவோமா அப்படின்னு நினைக்கக்கூட உங்கள் மனசை ஒரு செயல்படுத்துகிற அளவுக்கு உங்கள் மனசை நீங்களே சிந்திக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பீரமான தைரியமான நபர், உங்களவே என்ன பண்ணுறாங்க, இசாமி இவங்க தொல்லையிலேருந்து இவங்க டிப்ரெஷன்லேருந்து வெளியே போகணும், வேலையை விட்டே விட்டுருவோம் அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்கல்ல. அப்போ இத்தனை நாள் பழகின அத்தனை உறவுகளும் போலி தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற சிம்மராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அடித்து உறுதியாக சொல்கிறேன், அடித்து நீங்களுமா அப்படிங்கக்கூடாது, கிரகங்களை சொல்லி சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் உறுதியாக சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு காத்திருக்கு. இந்த மாதம் உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு இருக்குது. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சிம்மராசி பெண்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய போராட்டம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.5 மாதமாக நிறைய லாக் ஆகிருக்கீங்க. நீங்கள் செய்யாத விஷயங்களை செஞ்ச மாதிரியும், நீங்கள் இப்போ அதாவது எந்த ஒரு உதவியுமே செய்யாத மாதிரியும், நீங்கள் உண்மையாகவே இருந்தாலும் உங்களை போலியான நபர்கள் என சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்துச்சு. அதுலேருந்து எப்படா வெளியே வருவோன்னு காத்திருக்கீங்க. கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும் அப்படிம்போம்ல. அதே மாதிரி கிரகங்கள் கொடுக்கின்ற தாக்கங்கள் எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துவதற்காகவே. இதிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, வெற்றி பெறுவீங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி சமாளிக்க முடியல. இந்த சூழ்ச்சி, இந்த என்ன சொல்லணும்னா ஒரு பகை, இந்த போராட்டம், இந்த கூட இருக்கவங்களுடைய துரோகம், இதெல்லாம் சமாளிக்க முடியலன்னு மட்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், நட்சத்திரம் இதை மட்டும் அனுப்பிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பூர நட்சத்திரமாக இருக்கணும், ஓகேவா? அப்படி இருந்தால் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. இந்த ஒரே ஒரு விஷயம், ஏமாற்றம், ஓகேவா, துரோகம், நீங்கள் அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு உங்களுக்கான வழிபாடு உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் அதை மனசார பண்ணணும். எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு வழிபாடுங்கிறது கோச்சார கிரகங்களை வைத்து இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு என்ன சொல்லுதோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களோட கடமை, ஓகேவா? நீங்கள் கீழே நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உண்மையாகவே அந்த நிலை இருந்துச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களை ஏமாற்றினாங்க அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அதற்கான ஒரு சரியான தீர்வு, அதற்கான சரியான ஒரு வழிபாடை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? அதை தாண்டி நம்முடைய சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் ஒர்க் பண்ணிக்கிறீங்க, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்றவாறு உங்களால் எவ்வளோ தூரம் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெற்றி பெறலாம். உங்களுடைய அலுவலக பணியில் உள்ள பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே வெளியேற போது, நிம்மதி கிடைக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளுடைய அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு தொழிலில் ஒரு ஏற்றம், மிகப்பெரிய மாற்றம் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணிடுங்க. இந்த மாதத்தில் வருகிற, அதாவது புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 புதன்கிழமையாவது நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு மறக்காமல் போங்க, மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. சிம்மராசிக்காரங்க இது அத்தனை பேருமே பண்ணலாம், ஓகேவா? நம்ம பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தனி வழிபாடு சொல்கிறோன்னோ, ஆனால் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க அத்தனை நபர்களுமே நம்மளுடைய பெருமாளை போய் மனசார நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு, தாயாரையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றம் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை மிகப்பெரிய அங்கீகாரத்துக்குரிய செயல்பாடாக
ஒரு அந்யோன்யமாக நீங்கள் வாழ்வீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தடையில்லாத ஒரு சூழ்நிலை, மன அழுத்தத்திலிருந்து விடிவு காலம். அதே போல் உங்களை விட வயது குறைந்த உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட பேச மாட்டேன், உங்களை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி பிரிஞ்சு போன நிலையில் இருந்தால் கூட இந்த மாதம் அவர்கள் உங்களிடம் என்ன சொல்கிறதுன்னா மன்னிப்பு கேட்டு அவங்க செஞ்ச தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அன்பாக பேசுவாங்க, பாசமாக பேசுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்படும். உறவுகளில் உள்ள வேற்றுமை, அதே போல் பிரிவு எல்லாமே தகுடு புகுடியாகி என்னாகும், இணையக்கூடிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கன்னி ராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? கன்னி ராசிக்குள்ளே சூரியன் உள்ளன்றது, அதாவது ஒரே ஒரு விஷயந்தான். நவகிரகத்தின் நாயகன் யாருன்னா சூரியன் தான். அவரே உள்ளே வந்துட்டார். உங்களுடைய ராசியின் அதிபதியும் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்க போகிறாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? இவ்வளோ நாள் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன கவலைகள், என்னென்ன போராட்டங்கள் நீங்கள் எழுதி வச்சிங்களோ அத்தனை விதமான கவலைகளையும் படிப்படியாக குறைச்சி கன்னி ராசிக்குன்னு சொல்லி ஒரு அறிவு திறமைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நீங்கள் அறிவு அது எப்படி சொல்லுவோம்னா மிகப்பெரிய கடல், அறிவு கடல். உங்கள்கிட்ட அவ்வளோ பொக்கிஷங்கள், உங்கள் ரகசியங்கள் பொக்கிஷங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த இயக்கத்தை இயக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அந்த கஷ்டத்திலிருந்து விடுவி காலம் உண்டு. கன்னி ராசிக்காரங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகி நம்பினவங்க ஏமாற்றிட்டாங்களே, இப்படி ஏமாற்றுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்க கூட இல்லை. கையெழுத்து போட்டது ஒரு பிரச்சனையா, தாலி கெட்டினது ஒரு பிரச்சனையா, இல்லை தாலி கெட்ட வச்சது ஒரு பிரச்சனையா, அப்படிங்கிற மாதிரி தான் போராடிக்கிறீங்க. பிரச்சனையை கூட கன்னிராசிக்காரங்க வெளியே மனசு சொல்கிறதே கிடையாது. அவ்வளோ தூரம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியே அடியே சிரிச்ச முகமாக சுற்ற வேண்டிய சூழ்நிலை. நடிகண்டா அப்படிமாங்களா, அதே மாதிரி தான், வேறு வழி இல்லை. நீங்கள் எதுக்காக நடிக்கிங்கன்னா உங்களுக்கு கவலை இருக்குது, உங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி மற்றவங்க தெரிஞ்சுக்கிறக்கூடாது, அவங்க மனசார தெரிஞ்சு கூட இருக்கவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீங்கள் நடிக்கிறீங்க. ஆனால் உங்கள் கூட உள்ள கிட்டத்தட்ட ஒரு 60% 70% நபர்கள் உங்களை உண்மையான அன்பு இருக்க மாதிரியே நடித்து நீங்கள் கஷ்டப்படுற பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ தான் நடிப்பில் டிஃப்ரென்ஸ், இவ்வளோ தான். ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை. அப்போ நீங்கள் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நடிக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படணும் கூட இருக்கவும் நடிக்கிறாங்க. அப்போ இந்த நடிப்பு இன்னும் எத்தனை பேர் உங்கள் கூட உண்மையாக இருக்காங்களா, நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரியாமல் தான் இன்னும் நீங்கள் மற்றவங்க மேலேயும் பாசம் வச்சுக்கிறீங்க. அந்த ரியாலிட்டி என்னங்கிறத சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. போன வருஷம் எப்படி உங்கள் கூட சூழ்ச்சியான நபர்களை எப்படி கண்டுபிடிச்சிங்களோ, புரட்டாசி மாதம் நல்லா செக் பண்ணி பாருங்கள். போன வருஷம் உங்கள்கிட்ட இருந்து உங்களை ஏமாத்தின, உங்களை கஷ்டப்படுத்தின, உங்கள் கூடயே வேலை பார்த்து உங்கள்கிட்ட அன்பாக பேசி பாசமாக பேசி வேலையை கற்றுக்கிட்டு உங்களை குழி தோண்டி புதைச்சி அந்த வேலையை விட்டு அனுப்புனாங்களா, அன்பு நேர்கள், உங்களுடைய பாசக்காரங்க, அத்தனை நபர்களையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அதே தான் இந்த மாதம் செய்யவே செய், வச்சு செய் அப்படின்னு அவங்கள போல நீங்கள் வச்சு செய்ய போகிறீங்க. இன்னும் வேறு யாராச்சும் சூழ்ச்சியை செஞ்சுக்கிருக்காங்கன்னா அவங்க யாரும் கண்டுபிடிச்சிடலாம், பயப்படவே வேண்டாம். இப்போ கடந்த காலங்களில் உள்ள மன அழுத்தம், போராட்டம், பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. திருமணத்துக்காக ரொம்ப தேடி வரன் பார்த்து எல்லா இடமும் தேடி பார்த்து வரன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற அதாவது அன்புக்காக இயங்கக்கூடிய அன்பார்ந்த கன்னிராசினியர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் நம்மளுடைய கன்னிராசியில் உள்ள பெண்கள் சொல்லவே தேவையில்லைங்க. நீங்களாம் மிகப்பெரிய ஒரு மகான், மிகப்பெரிய மகான். உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்களுக்கு இன்னும் நீங்கள் சாப்பாடு போட்டுக்கிறீங்க. உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்களுக்கு இன்னும் என்ன பண்ணுறீங்க, உதவி செஞ்சுக்கிறீங்க. துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்டுக்கிறவே கிடையாது. பண்ணிட்டோம், எனக்கு பிடிச்சவங்க தானே அப்படின்னு சொல்லி தியாக மனப்பான்மையோடு வாழக்கூடிய ஒரு மகான் தான் நீங்களாம். ஆனால்
என்னதான் இருந்தாலும் ஒரு வலியை தாங்கணுன்னா ஒரு லிமிட்டை தாண்டி தாங்க முடியாதுல்ல. அப்போ வெடிச்சேன்னா நீ என்ன ஆகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கீங்க. அந்த வேகத்தை இப்போ காட்டுவீங்க, வெற்றி பெறுவீங்க, மாற்றத்தை காட்டுவீங்க, முன்னேற்றம் அடைவீங்க, தோல்வியெல்லாம் துரத்தி அடிக்க போகிறீங்க. எக்ஸாக்டாக நடக்கும். கன்னி ராசியில் கல்யாணம் முடிச்சுட்டு திருமண வாழ்க்கையில் கணவர் மூலமாக கஷ்டம் அல்லது கணவருடைய வீட்டார் மூலமாக கஷ்டம்னு சொல்லி மனதார ஃபீல் பண்ணிவிட்டு வெளியே சிரிச்ச முகத்துடன் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரிகளுக்கு உறுதியாக மாற்றம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. கவலையே பட வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கான மாதம், உங்களுடைய புத்தி கூர்மையை தீட்டக்கூடிய மாதம். நீங்கள் என்ன நினச்சி தீட்டுறீங்களோ, கத்தியை காய்கறி வெட்ட பயன்படுத்த போகிறீங்களா இல்லை உங்களை வச்சு செய்கிறவங்கள ஃபினிஷிங் பண்ண பயன்படுத்த போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் என்ன நினச்சி தீட்டுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய புத்தி கூர்மை சிறப்பாக செயல்பட போகுது. உங்களை விட வயது குறைந்தவர்களிடமிருந்து ஒரு நல்ல உதவி கிடைக்க போகுது. அவர்கள் மூலமாக ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது. போன பிறவியில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ, என்ன பாவம் பண்ணீங்களோ, என்ன புண்ணியம் பண்ணீங்களோ அதுக்கேற்றவாறு இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாளை போய் சந்திக்க இந்த மாதத்தில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். கன்னி ராசிக்காரங்க மறக்காமல் இந்த மாதம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த 2 கிழமையும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? மறக்காமல் பெருமாள் கோயில் போயிருங்க. மறக்காமல் இந்த 2 நாளில் 2 நாளும் போகிறது சிறப்பு. அல்லது இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாளாச்சும் கட்டாயமாக போங்க. நீங்கள் போய் வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய மாற்றம், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய சிறப்பான செயல்பாடு எல்லாமே நீங்கள் உணர்வுபூர்வமாக உணருவீங்க. ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவீங்க. பிரியணும்னு ஒரு முடிவு எடுத்து மனசார ஒரே வீட்டுக்குள்ளே தனித்தனியாக இருக்கிற நம்முடைய கன்னிராசி நேயர்களில் யாராக இருந்தாலும் சரி, அதாவது பார்க்குற பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் உங்களிடம் பேசுவார், ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி உங்களிடம் பேசுவாங்க. ஓகேவா? பிரிவு என்பது இந்த மாதத்தில் உறுதியாக கிடையாது. ஒற்றுமை என்பது உண்டு, மகிழ்ச்சி என்பது உண்டு, மாற்றம் என்பது உண்டு, முன்னேற்றம் என்பது உறுதியாக உண்டு. இதெல்லாம் நீங்கள் உறுதியாக உணர்வுபூர்வமாக அறிய போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த மாதத்துக்குரிய வழிபாடை மறக்காமல் பண்ணுங்கள். வெற்றி உண்டு, சிறப்பு உண்டு.